Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 954 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த யுக்கிமாரு கவமெட்சுவை பார்த்த உடனே அங்க இருந்து பயந்து ஓட ஆரம்பிச்சான்ல, அடே கத்திய கொடுத்துட்டு போடான்னு சொல்லிட்டு ஜோரோ பின்னாடியே வெட்டிட்டு போறான். பாத்தீங்கன்னா போற வழி பூரா ரத்தம். நம்மாலு போட்ட போட அப்படி இவ்வளவு அடிபட்டும் கத்திய தரமடைகிறானே காவாலி பையன். சரி ரத்த காயம் எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டிதான் அப்படின்ட்டு பின்னாடியே போவான். இங்க அவனால முடியல. அவன் என்ன பண்ணுவான், எங்கேயோ பனி குமிஞ்சு கிடக்கும், அது எல்லாத்தையுமே அப்படியே நீக்கி விடுவான். பாத்தீங்கன்னா அங்க ஒரு வீடு இருக்கும். ஜோரோ பார்த்துட்டு டே என் கத்திய குர்றான்னு கத்திக்கிட்டே பின்னாடி வருவானா. அவன் அந்த பனி எல்லாம் நீக்கிட்டு உள்ள போக ட்ரை பண்ணும்போது மேல இருக்க பனி தலையில பொத்துன்னு வந்து விழும். பார்த்தா ஆளை காணும். ஆமா எங்க போனான்னு சொல்லி சுத்தி முத்தி தேடி பார்ப்பான், எங்கேயுமே இல்ல. இங்க கவமெட்சுவும் ஜோரோவும் அடிச்சு போட்ட ஆளுங்கெல்லாம் பேன்னு கிடப்பானுங்க. எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே கிடப்பானுங்கன்னு தெரியல. ஆனா இன்னும் ஒரு மணி நேரம் இருந்தானுங்கன்னா போதும், கன்ஃபார்மா சங்கு ஊதிரும். கவமெட்சுக்கு நம்ம ஜோரோவும் யாருன்னு தெரியல, யுக்கிமாருவும் யாருன்னு தெரியல. ஆமா அவனுக்கு குமரசக்கியவே யாருன்னு தெரியல. அவங்கள மட்டும் எப்படி தெரியும்? அவளுக்கு என்னன்னா இவன் உயிரோட இருக்கான், அது வரைக்கும் அவ செம ஹாப்பி. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு இன்னொரு குரூப் அட்டாக் பண்ண வருவானுங்க. அவளை ஓரமா நிக்க சொல்லிட்டு கத்திய வச்சு அவனோட வித்தையை இறக்குவான். ஒக்கா மக்கா அத்தனை பேத்துக்கும் அட்ட டைம்ல வெட்டு விழும். உடனே பதறுவா, ஐயோ கவமெட்சு உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே ஒண்ணு ஆகலையேன்னு. ஒண்ணு ஆகலமா ஒண்ணு ஆகல. இங்கே இருந்தோம்னா இன்னும் ஆளுங்க வந்து செப்பல்ஸ்லயே அடிப்பானுங்க. அதனால இங்க இருந்து கிளம்புற வழியா பாப்போம். நீ என் முதுகுல ஏறிக்க, நான் உன்னைய தூக்கிட்டு போறேன்பா. ஏன்டா எடுபட்ட பயில இன்னும் என்னைய பார்த்தா என்ன குழந்தை மாதிரியா தெரியுது, நான் நல்லா வளர்ந்துட்டேன்பா. உடனே அவனும் கிண்டல் பண்ணுவான். ஜாலியா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ரெண்டு பேத்துக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. மாத்தி மாத்தி செத்துட்டாங்கன்னு நினைச்சாங்க, இப்போ உயிரோட ஒன்னா வாக்கிங் போறது இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கல். நிறைய விஷயம் பேச வேண்டி இருக்குது. ஆனா இத்தனை நாளா எங்க இருந்தீங்க எங்க போனீங்கன்னு கவமெட்சு கிட்ட கேட்பான். இவ காணாம போனால அதுக்கப்புறம் சந்து பொந்து இண்டு இடுக்குன்னு ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டான். இவ கிடைக்கவே இல்லை. அதனாலேயே வேற வழி இல்லாம ரிங்கோ விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டான். அதுவும் எங்கன்னா அதுக்கு பக்கத்துல இருக்க ஹக்குமைக்கு. அது ரிங்கோவோட நார்த் சைடு இருக்குது. ஷிமோட்சுகி கிளான் தான் அதை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பயங்கரமான இடம்னு வைங்க. அந்த இடத்தோட டைமியோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஷிமோட்சுகி உஷிமாரு. அவர் ஒரு சூப்பரான ஸ்வாட்ஸ்மேன். அவர் கூட பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஃபாக்ஸ் ஒன்னு இருக்கும். மத்த இடத்தெல்லாம் கைடோ டேமேஜ் பண்ண மாதிரி தான் ரிங்கோவையும் காலி பண்ணியிருக்கான். அப்புறம் ரிங்கோல இருக்க அந்த இட்டர்னல் கிரேவ்ஸ் பத்தி சொல்லுவான். அந்த இடத்துல டெட் பாடிஸை கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி அவங்க பாடி அப்படியே இருக்கும். ஏன்னா அந்த இடம் பயங்கர கோல்டா இருக்குல்ல, அதனால டீகம்போஸ் ஆகாது. அங்க இருக்கிற கிரேவ் மார்க்கரா ஸ்வாட்ஸை தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா ரிங்கோல ஒரு ஹேபிட் இருக்கு, பிறந்த உடனேயே அவங்களுக்கு ஸ்வாட்ஸை அலகேட் பண்ணிடுவாங்க. அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க கத்தி சண்டை போட்டு பழகணுங்கிறது ரூல். அந்த கத்தியை தான் அவங்க கடைசி காலம் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்களோட கல்லறையில கத்தியை கொண்டு வந்து சொருகிடுவாங்கன்னு வைங்க. சோ செத்தா கூட அவங்க கத்திகளோட தான் அவங்க இருப்பாங்க. அதனால தான் இந்த கிரேவ்ஸ் எல்லாத்தையுமே இட்டர்னல் கிரேவ்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல எல்லாத்தோட ஸ்வாட்ஸுமே ஃபேமஸான ஸ்வாடா இருக்காது. பல பேரோட மொக்கையா இருந்தாலும் ஒரு சில பேர்த்தோட ஸ்வாட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அது எல்லாத்தையுமே திருட ஆரம்பிச்சாங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் சொல்லுவான். இவன் 13 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குமரசக்கியை காணாம போனதுக்கு அப்புறம் ரிங்கோக்கு வந்து இங்கேயே இந்த இடத்துலயே உசுர விட்டுலான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வயித்துல சொருக போவான். ஏன்னா இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு பேசாம அவ கூடவே இருந்து இவனை கொண்டுக்கலாம் போல. அவ சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு குத்த போகும்போது யாரோ கத்துற சவுண்டு. என்ன நம்ம வயித்துல குத்தும் போது அடுத்தவன் கத்துறான்னு பார்த்தா அந்த திருட்டு பயில இருக்கானுங்கள, அவனுக்கு ஏதோ ஒன்னு பார்த்துட்டு இது ஒரு மான்ஸ்டர், நெக்ஸ்ட் டைம் இதை பாத்துக்குவோம், இப்போதைக்கு இங்க இருந்து தப்பிச்சிருவோன்னு அடிச்சு புடிச்சு ஓடுவானுங்க. ஏதோ ஒன்னு அவனுங்களை பார்த்து கொடூரமா கத்தும். கவமெட்சுக்கு கடுப்பாயிருச்சு. பின்ன ஒருத்தன் நிம்மதியா சாகலான்னு வந்தா சாக கூட விட மாட்டேங்கிறாங்க. யாரா அது சும்மா நொய்யின்னு தொலை பண்ணிட்டு இருக்கான் இல்லைன்னு வந்து பாப்பான். பத்தாவது அவன் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கான். அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபாக்ஸ். பேரு ஒனிமாரு, கோமா ஃபாக்ஸ்ம்பாங்க. அதான் ரிங்கோவோட டேமியோ. ஷிமோட்சுகி உஷிமாரு கூட இருக்குமே அந்த ஃபாக்ஸ் தான் இது. பாடியில பாத்தீங்கன்னா ஒரு 2 அம்பு சுருகி இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அந்த இடத்துல காத்தடிச்சு அப்படியே பனியெல்லாம் விலகும். பார்த்தா ஏகப்பட்ட ஸ்வாட்ஸ். அதான் செத்து போனவங்க எல்லாத்தையும் புதைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க ஸ்வாட்ஸ் வச்சிருக்காங்க. என்னடான்னு பார்த்தா 5 வருஷத்துக்கு மேல இது இந்த மாதிரி ஸ்வாட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குது. சொல்ல போனா கைடோ அந்த இடத்த மொத்தமா அழிச்சானே, அதுல இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்குது போல. இதுதான் அந்த இட்டர்னல் கிரேவ். அதுக்கப்புறம் பக்கத்துல போய் ஒன்னும் பயப்படாத, நான் உன்னோட ஆலி தான் சொல்லுவான். ஆனா அது அவனை பார்த்து பயங்கரமா முறைக்கும். அப்பதான் அவனை நோட் பண்ணுவான். அது மேல அடிபட்டு ஏகப்பட்ட ரத்தம் கொட்டிட்டு இருக்குது. ஐயோ உனக்கு அடிபட்டு இருக்குதுமா, பரவாயில்லையே நம்மளுக்கு அடிபட்டு இருக்கிறத பார்த்து கவலைப்படுறானேன்னு நார்மலாவும். அவ்வளவுதான், அப்படியே மயக்கம் போட்டு விழும். சரின்ட்டு அதை கூப்பிட்டு போய் நல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து சரி பண்ணி சாப்பாடெல்லாம் கொடுப்பான். ஆனா அது சாப்பிடாது. பயம் விஷத்தை வச்சு கொடுத்துருவானு. நீ சாப்பிடலன்னா செத்து போயிருவ மூதேவி, அப்புறம் எப்படி அந்த மாஸ்டர் கிரேவை நீ ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அதனால கொஞ்சமாச்சு சாப்பிடும்பான். ஆமா 5 வருஷத்துக்கு மேல அந்த கிரேவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சாமா. அந்த இடத்துல அது என்னத்தை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கும். இப்ப சாப்பாடை வேண்டாம்னு சொல்லுது. அங்க ஏதாச்சும்
டெலிஷியஸா வச்சிருக்குதா, சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் வயிறு கத்திட்டு இருக்கும். ஆனா அவன் சாப்பிடாம அதுக்கு கொடுப்பான். இவனுக்கு இதே பொழப்பா போச்சு. இதுல வேற சமாளிப்பான். எனக்கு வயிறு பிரச்சனைப்பா, நான் நிறைய வேற சாப்பிட்டுட்டேனா, அதனாலதான் வயிறு இப்படி கத்திட்டு இருக்குதுமா. அதுக்கு இன்னுமே அவன் மேல டவுட் தான். ஆனா பசி உயிரை வாங்குதே. சரின்ட்டு ஃபர்ஸ்ட் நக்கி பார்க்கும். டேஸ்ட் தூக்கிரும். உடனே நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுன்னு வைங்க. சோ ஒரு வழியா எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நல்லா தூங்கிருன்னு வைங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா கிரேவியார்ட்ல டொக்கு டொக்கு டொக்குன்னு ஒரு சவுண்ட். என்னடான்னு வந்து பார்த்தா நம்ம பையன் அந்த ஸ்வாட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆடா பாவி, நம்ம வச்சு ஏமாத்திட்டியாடான்னு அவனை பார்த்து செமையா கடுப்பாவும். என்ன மன்னிச்சிரு, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும், ஓவரா சீன் போடாத, கொஞ்ச நேரத்துக்கு பேசாம இருன்னு சொல்லுவான். ஆனா அது கேட்காம வந்து அட்டாக் பண்ணும். அவன் வேற ஏதோ பிளான் வச்சிருக்கான், அதனால தான் இந்த மாதிரி பண்றான். அதை எப்படி இதுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இப்போ இங்க எல்லாம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு பயங்கர கொடூரமா சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் என்ன மேட்டர்னு தெரியும். இந்த மாதிரி மொத்த ஓடன் கேசலுமே எரிஞ்சு டோக்கி வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் திரும்பி வருவீங்க. அப்ப வந்து நீங்க ரிவெஞ்ச் எடுக்கணும். உங்களால பாஸ்ட்டுக்கு போக முடியாது, ஃபியூச்சருக்கு வேணா போக முடியும்னு சொல்லி அனுப்பி வச்சிருந்தா. அதுல அவங்க எல்லாம் போயிட்டாங்க, இவன் போல. ஏன்னா இவனுக்கு குமரசக்கிய பாத்துக்க வேண்டிய வேலை. இன்னையில இருந்து 13 வருஷத்துல ஒரு பெரிய சண்டை ஆரம்பிக்க போகுது. அதுக்கு எங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்வாட்ஸ் தேவைப்படும். அதனால தான் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றேன்னு சொல்லுவான். ஆமா, இதெல்லாம் சொன்னா அதுக்கு புரியவா செய்யும். அவன் கைய போட்டு கடின்னு கண்ட மெனி கடிக்கும். அட லூசு சாமுராய்ஸ் எல்லாருமே மறுபடியும் பழைய மாதிரி ஆவாங்க. சோ அப்படி ஆகுறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா கத்தி தேவை. அப்பதான் அவங்களால சண்டை போட முடியும். இருக்கிற கொஞ்சம் ஸ்வாட்ஸை வச்சு சண்டை போட்டுட்டு கண்ணு முன்னாடி சாக அவங்க கத்தி எடுத்து சண்டை போடுறதா? அதுக்கு இந்த ஸ்வாட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கொடுத்தா அந்த சாமுராய்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா சண்டை போட மாட்டாங்க. ஈஸியா எனிமீஸ் எல்லாத்தையும் தோக்கடிச்சிடலாமே. இதனாலேயே பல உயிர்களை காப்பாத்தலாம். எதுவுமே சரியாகல, இது இன்னுமே ஒரு பேட்டில் ஃபீல்டு அப்படி இப்படின்னு எவ்வளவோ கதையா சொல்லுவான். ஆனா அது கேட்கற மாதிரி இல்ல. கைய போட்டு கடின்னு நல்லா கடிக்கும். ரத்தம் ஊத்துன்னு ஊத்துது. இதுக்கப்புறம் அந்த லூசு ஃபாக்ஸ் அவன் எப்படி சரி பண்ணான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.